மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதை ஆதரிப்பவர்கள் விசஸ் எதிர்ப்பவர்கள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். நீங்க எல்லாம் வேற வேற ஜாதியில திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க எல்லாம் வந்து ஒரே ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றவங்க. கரெக்டா? ஓகே ஓகே. மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதற்கு கட்டாயம் கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? பலது இருக்குதே, எதை சொல்றது? மேயிறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணும். எங்க வேணாலும் போய் வாழலாம் சார், ஆனா சேரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே தான் சார். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? நீ படி என்ன வேணா செய், ஆனா கல்யாணம் பண்ணா ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணணும். ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். என்னங்க மைக்க பாஸ் பண்ணிட்டீங்க? பேசுறேன் சார். ஓ, அதுல அவங்க தான் எக்ஸ்பர்ட். இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் சாதிகள்ல ஒவ்வொரு சாதிகளுமே தமிழ் சாதியா? ஆமா சார். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். ஒரே ஜாதியில் நீங்கள் திருமணம் செய்தால்தான் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய வரலாறும் பாதுகாக்கப்படும். கிளவ மாதிரி பேசுற. நீங்க கலப்பு திருமணம் செய்தால் அதுல என்ன ஒரு வாழ்வியல் இருக்கு? அதுல வாழ்வியல் கிடையாது, அதுல ஒரு வரலாறு கிடையாது. பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? சார், ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் சார். தேவையில்லாத அந்நியர்களோட பிரச்சனைகள் எதுவும் நமக்கு இருக்காது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நீங்க ஜாதி வித்து ஜாதி பண்ணும்போது அதனால வீட்டுல குழப்பங்கள் வரும் சார். ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா பிரச்சனை வந்ததே இல்ல, டிவோர்ஸ் போனதே இல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் சார். நீங்க வந்து இந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கறங்காட்டி இங்க வந்து தண்ணி பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை இன்னொன்னு. அங்க வந்து நிறைய குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னோட குழந்தைங்க என்ன கேட்காங்கன்னா, மம்மி நானும் அங்க போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நம்மலாம் அங்க போக கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னு என் குழந்தை அந்த இடத்துல கேட்கும்போது, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நான் சொல்லி கொடுப்பேனா, இல்ல நம்ம இந்த ஜாதி அதனால நம்ம ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் சொல்லி கொடுப்பேனா? ஜாதிகளடி பாப்பா தான் சொல்லணும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுல என்ன பிரச்சனை? சொல்றேன்ப்பா. ஜாதி மாதிரி திருமணம் பண்ணா அந்த இடத்துல அசிங்க அவமானம் இருக்குன்னு சொல்றேன். இதே நான் ஏன் ஜாதியில கல்யாணம் பண்ணிருந்தா அப்படி கேட்க மாட்டாங்களே. ஜாதி சண்டை போடுறேங்கிறீங்க. சண்டை போட்டு நீங்க இங்க தானே உட்காரணும், இங்க இருந்து அங்க உட்காந்துக்கிறீங்க. குட் கொஸ்டின். ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்கம் அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டி தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். என்ன பேசுறேன்னு புரியுது, நீங்க கை தட்டுறீங்கன்னு புரியல. அந்த பொண்ணு நான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் கூட ஒரு கூச்சராச்சமே இல்லாம கை தட்டுறீங்க எல்லாரும். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? சாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால தான் நான் இப்ப கஷ்டப்படுறேன், யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அதுக்கு தான் நாங்க கை தட்டுறோம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? நீங்க கை தட்டினா என்ன அர்த்தம்னா, ஆமா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ண நானும் அதை பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது சார். இப்பவாது நீ உணர்ந்து இருக்கிறியேன்னு சொல்றோம் சார். இவன் என்ன பண்ண சார்? ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நடந்த கொடுமை நடக்கலாமா நடக்க கூடாதா? சாதி மாதிரி கல்யாணமே நடக்க கூடாது. அது நடந்தா தானே இது நடக்குது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம் என்ன விஷயம் சார்? ஏன்னா இனத்தோட தான் சார் சேரணும். இது மாறுச்சுன்னா அது அறிவியலுக்கு மாறணும். உனக்கு என்ன? நீ எங்கனா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப. அவர் பேசும்போது தமிழ் ஒரு இனம்ங்கிறாரு, நீங்க ஜாதிய இனம்ங்கிறீங்க. எது இனம்? மாடு இனம், ஆடு இனம், மனுஷ இனம். சாதி இனம் தான் சார். அதுல மாறுனா குழப்பங்கள் வரும். ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். இப்ப நீங்க என்ன ஜாதி எனக்கு தெரியாது. உங்க ஜாதியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான். கண்டுபிடிங்க பாப்போம். இனம் தானே, இனத்தை பார்த்தா கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிங்க. இல்ல சார், எனக்கு உங்களை பார்த்தா மாதிரி தெரியுது. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. எனக்கு தெரியுது. நான் என்ன ஜாதி நான் என்ன கேட்கவும் இல்ல. நீங்க சொன்னது மாதிரி தப்பு கூட. இவ்வளவு பேர் தெரியல, எனக்கு உங்களை பார்க்க தெரியுது. ஏய் நீங்க எங்கன்றா வரீங்க? நீங்க இனம் இனத்தோட தெரியும் சேரும். நீங்க சிங்கத்தை பார்த்தா சிங்கம் தெரியும், புலியை பார்த்தா புலியும் தெரியும். உங்க இனத்தை கண்டுபிடிங்க சார். இங்க வாங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் இனம் தான் இருக்கு சார். தமிழ்ல ஒரு இனம்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு இங்க ஒரு 4-5 ஜீவன்கள் சிரிக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் எங்க இனமே கிடையாது. நான் இப்பவும் தெளிவா சொல்றேன் சார். நான் இப்ப இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இதுதான் யாழ். ஓகே, இந்த பக்கத்துல இருக்கவங்கள யார் உங்க இனம் சொல்லுங்க சார். எங்களை வச்சுதான் இந்த நிகழ்ச்சி. அப்படிதானே? அதுல உங்க இனம் யாருன்னு சொல்லி கேக்கீங்கன்னா அப்படி எப்படி அர்த்தம்? எங்களை வச்சு மிரட்டுறீங்களா? புரியலையா? மிரட்டல சார். எப்படிடா தப்பிக்க போற? உங்க ஜாதிய ஒரு இனம்னு சொல்றீங்க. அப்ப இனத்தை பார்த்தா தெரியணும். எனக்கு தெரியல சார். ஜாதி இனம் கிடையாது. உட்காருங்க. ஜாதி இனம் இருக்கு, என் இனங்க இல்ல சார். இங்க வா. இந்த அம்மா ஒன்னு சொல்லுமோ ஒன்னு சொன்னாங்க. நான் வந்து ஜாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால எனக்கு நிறைய கொடுமைகள் வந்துச்சு. அப்படி சொல்லும் போது யாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி அவன் ஆட்படவே இல்லையா? என்னப்பா பண்ண சொல்ற? எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர்கள் கலப்பு திருமணம் செய்ததால் தான் இத்தகைய நிகழ்வு நடந்தது என்று நினைக்கும் போது அது அதைவிட குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. தூய தமிழ். நீங்க தப்பு பண்ணதுனாலதான் தண்டனை. எது தப்பு? கலப்பு திருமணம் செய்வது தவறு. அந்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள்.
என்னுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நான் காக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஏன் நீங்க கெடுக்குறீங்க? ஒரே நாளத்துக்குள்ள வெவ்வேறு ஜாதி திருமணம் செஞ்சுக்கிறோம். நாளைக்கு போய் தெலுங்கு, கன்னடா, மலையாளத்துல பண்றோம். தமிழுக்கான சேஃப்டி என்ன சார்? இல்ல புரியல. தமிழ் என்று பெருமை பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்ல? மற்ற மொழிகள் நமது மொழியின் மேல் ஆதிக்கம் செலுத்திவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு உள்ளது சார். எப்படி ஆதிக்கம் செலுத்தும் சார்? எப்படின்னு கேட்கணும். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தெலுங்கு அப்புறம் தமிழ் இந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க. அந்த குழந்தை நீங்க எது சார் பேசும்? எந்த மொழி சொல்லி கொடுக்காங்களோ பேசும். சப்போஸ் தெலுங்கு ஆதிக்கம் செலுத்தினா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் ஆங்கில வார்த்தையாச்சு. ஆய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்ல இங்க பாருங்க சார், சாரும் ஆங்கில வார்த்தை ஐயா என்று கூறுங்கள். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஐயா, உங்களை காட்டிலும் எனக்கு தமிழ் பற்று அதிகம் ஐயா. நீங்கள் தமிழ் கதைக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கதைத்தால் நான் உங்களை விட மாட்டேன். எல்லாரும் காந்தியவான் மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் மூஞ்சில கூட குற்ற உணர்ச்சி இல்ல. வெக்கமா இல்ல? எனக்கு இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சேன், என் குழந்தைய இன்னொரு குழந்தைய விளையாட விட மாட்டேங்காங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா மனிதனையும் செத்தே போச்சு. ஒருவேளை ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டால் உங்கள் சமூகம் என்ன செய்யும்? நிச்சயமா ஒதுக்கிதான் வைப்போம். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். எங்களுடைய குலதெய்வ கோயில்ல போய் அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு வேற்றுமை கிடையாதுன்னு சொல்லி மண்ணவாரி தூத்திட்டு அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போறாங்க அப்படின்னு வந்து நாசமா போன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? அது எப்படியும் நாங்க அந்த இடத்துல எங்க கோவம் என்னென்ன வருதோ அந்த மாதிரி என்ன மைண்ட்ல இருக்கோ அதான் சொல்லுவேன். நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி. அப்ப அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. எங்க தாத்தா காலம் அவங்க பாட்டன் காலத்துல மாதிரி போனா பிரச்சனை வன்முறை சார்ந்து போயிடும். சட்டத்துக்கு பயந்து நீங்க இதெல்லாம் பண்ணிடுறீங்க. ஆமா, சட்டத்துல இன்னைக்கு நாங்க அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தானே இருக்கோம். ஓ, நீ அப்படி வரியா? உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களும் அந்த உணர்வுபூர்வமான பகுதியில இருந்தா வந்திருக்கீங்க. நீங்க ஜாதி வெறியா இருக்குன்னு என் மேல பூசக்கூடாது. நான் சொல்லிட்டுமா, நானே ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கேன். வீட்டுல ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டா என்ன செய்வீங்க? மொட்டை அடிச்சு அந்த கருமாதி விசேஷம் இருக்குல்ல, அதை முடிச்சிருவோம். அதையும் மீறி மன வேதனைனா அந்த 2 முன்னாடி எங்க உயிரை மாச்சிக்கிடுவோம். சாவு சாவும்ல செத்த பேர. நான் இன்னொன்னு கேக்குறேன், அவரவர் சாதியில பொண்ணு மாப்பிள்ளையே கிடையாதா? என் வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேரை நான் எப்படி சார் சேர்க்க முடியும்? நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஜாதியில ஏன் ஒரே ஜாதியில பொண்ணு மாப்பிள்ளை இல்லையான்னு. என்னோட சொந்த அக்காவை ஒரே ஜாதியில கட்டி கொடுத்து 8 மாசம் கேள்விக்குறியா உட்கார்ந்து இருந்தோம். இந்த ஷோ கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது. நீங்க பேசுற ஆதிக்கம் ஜாதிய டூலா வச்சு பண்றதுனால இன்னும் எத்தனை கொல்ல போறாங்க? ஒருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. காதல் பண்ணவங்க அவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டீங்களோ? 70% நடு வீதியில் நிக்கிறாங்க காதல் திருமணம் பண்ணவங்க. 70% இந்த கதை இந்த கதைல விடாதீங்க. உங்களுக்கு ஜாதி தான் சார் முக்கியம். தம்பி, உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க தான் மேரேஜ் பண்ணுவேன். அப்படி இருந்தா நாங்க சேர்த்துக்க மாட்டோம் சார். அவங்க ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல சார், எனக்கு பரவாயில்ல வேணாம். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா? அவன் உங்க பதில் சொல்லிட்டான். நீங்க ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சீங்க, எனக்கு பிரச்சனை இல்லன்னுட்டான். நீங்க அவனுக்கு தண்டனை கொடுத்தா நினைக்கிறீங்க, அவன் விடுதலை பெற்றதா நினைக்கிறான். பார்த்த உடனே அவங்கள புடிச்சு போய் வர்றதுதான் காதல். அவங்க என்ன சாதி என்ன மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது அது காதலே கிடையாதுங்க. இப்ப குழந்தையை பெத்து பால் ஊட்டி வளர்த்து வைப்பாங்க, நீங்க வந்து கூட்டிட்டு போவீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் நீங்க பெத்துட்டீங்க, நீங்க தான் சார் வளர்க்கணும். விலங்குகள் இருந்தா குட்டியை இது பண்ணி வளர்த்துக்கிட்டு விலங்கு யாரும் கல்யாணம் பண்ணி சொல்றது இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. மீசா என்ன சொல்றாப்லன்னா, எக்காரந்த கொண்டு எங்க வீட்டுல ஒரு காதல் இருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறது அவருடைய நிலைப்பாடு. முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம். இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு. நீங்க காதல் அளிக்கிற பெண்கள் தவறான இடத்துல போய் மாட்டிக்கிறாங்கன்ற ஒரு விழிப்புணர்வு தரீங்க. அது மட்டும்தான். முத பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சீ. அந்த பையன் நல்ல பையனை கட்டி வைப்பீங்களா? கட்டி வைங்க சார். சொல்லுங்க சார். சார் கட்டி வைங்க சார். காட்டுறேன் சார். சார் ஒரு நல்ல பையனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுக்கணும், உங்க ஜாதிக்கு கொடுக்கலாம் சார். என்ன சார் இது கண்டென்ட்டே தப்பா இருக்கு சார். ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை இன்னொன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. பையன் நல்ல பையனா நல்ல பொண்ணா? ஏன் ஜாதி? அது வேண்டாம், அது கொளுத்துங்க. ஏன் ஜாதி தான்? கொளுத்துங்க. ஏன் ஜாதி? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.